ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈரற்ற இனிய நாமத்தினாலே என் அன்பின் நல்வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த 3வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக உங்களை சந்திப்பதிலே பேரானந்தம் அடைகிறேன். இந்த ஆராதனையிலே நீங்கள் எங்கெங்கே இருக்கிறீர்களோ அங்கே இருந்து அடியார்களோடு இணைந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்துங்கள். நாம் இப்பொழுது நீங்கள் இருக்கும் இடத்திலே கண்களை மூடிக்கொள்ளுங்கள். பரம தகப்பனை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். எல்லாம் வல்லமைக்கும் மகிமைக்கும் காரண கர்த்தனாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்தரித்து உம்மை கனப்படுத்துகிறோம். இந்த 3ஆம் வாரத்தின் ஆன்லைன் சர்வீஸுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதில் இணைகிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு நீங்க இடைப்படும்படியாக பாடல் மூலமாக பரவசம் அடைய உதவி செய்யுங்க. கர்த்தருடைய வார்த்தை மூலமாக தீர்க்கமாக பேசி ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி உமக்காக ஆயத்தப்படுத்தும்படியாக உங்க சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஆராதனை துவக்கமும் நிறைவும் நீங்களாய் நடத்தி ஆசீர்வதித்துக் கொடுங்க. இயேசு மகாராஜாவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு பாடலை பாடி நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நாம் செல்லுவோம். என்னை பரிசுத்தப்படுத்தும் தேவனே, உம் திருவடி பணிந்து கெஞ்சுகிறேன் என்கிறதான பாடலை நீங்கள் இருக்கும் இடத்திலே என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. என்னை பரிசுத்தப்படுத்தும் தேவனே, திருவாடி பணிந்து கெஞ்சுகிறேன். என்னை பரிசுத்தப்படுத்தும் தேவனே, திருவாடி பணிந்து கெஞ்சுகிறேன். மாமிச சிந்தை மரணமே, ஆவி சிந்தையும் ஜீவன் தரும். மாமிச சிந்தை மரணமே, ஆவி சிந்தையும் ஜீவன் தரும். மாமிச சிந்தைகள் ஆகலவே, ஆண்டவாதலன் தாருமே. மாமிச சிந்தைகள் ஆகலவே, ஆண்டவாதலன் தாருமே. பரிசுத்தப்படுத்தும் தேவனே, நின் திருவாடி பணிந்து கெஞ்சுகிறேன். என்னை பரிசுத்தப்படுத்தும் தேவனே, நின் திருவாடி பணிந்து கெஞ்சுகிறேன். இதயத்தை மென்மையாய் மாற்றிடும், இறைவாவும் இரத்தத்தால் கழுவிடும். இதயத்தை வெண்மையாய் மாற்றிடும், இறைவாவும் இரத்தத்தால் கழுவிடும். இதயத்தை உம்மன்பால் நிறைத்திடும், இயேசுவே வந்தாளுமே. இதயத்தை உம்மன்பால் நிறைத்திடும், இயேசுவே வந்தாளுமே. என்னை பரிசுத்தப்படுத்தும் தேவனே, நின் திருவாடி பணிந்து கெஞ்சுகிறேன். என்னை பரிசுத்தப்படுத்தும் தேவனே, நின் திருவாடி பணிந்து கெஞ்சுகிறேன். அடைப்பாவிகார் தேரங்கள் நலமான வழிபாடு தீரோ தீரோ. நடைப்பாவிகார் தேரங்கள் நலமான வழிபாடு தீரோ தீரோ. நல்லாலோசனை எங்கும் தம்பி
முக்கியமான கேட்க இருக்கிற செய்தியானது தெரிந்தெடுத்தலின் 3ஆம் பாகம். இதிலே உன் பரிசுத்தத்தை குறித்து, உன் ஒழுக்கத்தை, வாழ்க்கை குறித்து, உன் இல்லற வாழ்க்கை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு பேச போகிறார். எனவே இருக்கும் இடத்திலே ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி கேட்பாயாகும். என்னை பரிசுத்தப்படுத்தும் தேவனே, என் திருமாலி காணிந்த கெஞ்சல் நீரே. என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உன்னை நான் வாழ்த்தி ஆசீர்வதிப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். எனக்கு மிகவும் பிரியமான தேவ பிள்ளை, இந்த நாளிலே நாம் காண இருக்கிற இந்த செய்தியானது ஏற்கனவே பாகம் 1 பாகம் 2 என்று சொல்லி தெரிந்தெடுத்த chosen என்று சொல்லி நாம் பார்த்தோம். கடந்த வாரத்திலே தெரிந்தெடுத்தல் என்கிற அந்த 2ஆம் பாகத்திலே ஒப்பினியும் பினகாசும் தேவ கூடாரத்தின் வாசலில் வருகிற பெண்களோடு கூட சயனித்தார்கள். அவர்கள் பரிசுத்த சீர்குலைச்சலுக்கு உட்பட்டார்கள் என்று நாம் பார்த்தோம். இன்றைக்கு அதே தெரிந்தெடுத்த chosen என்கிறதான இந்த சத்தியத்தின் மூலமாக, இந்த 3ஆவது பாகத்தின் மூலமாக உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து உன்னோடுதான் கர்த்தர் பேச போகிறார். சகோதரா, சகோதரி, உன்னோடுதான் தனிப்பட்ட முறையிலே கர்த்தர் இடைப்பட போகிறார். இது மிகவும் ஆழமாய் கர்த்தர் காரியங்களை கற்றுக் கொடுத்தார். அதற்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். இதை நன்றாக கவனி. மிகுந்த ஆசீர்வாதத்தை உன் வாழ்க்கையிலே கொண்டு வந்து தந்தேன். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த தெரிந்தெடுத்தலுக்கு உட்பட்ட மனுக்குலத்தை தேவன் தேர்வு செய்கிறார். அந்த தேர்வு செய்கிற, அந்த செலக்ட் பண்ற அந்த God, Lord of Lord எப்படிப்பட்டவர் என்றால் மிகவும் பெரியவர். அல்லேலூயா. மிகவும் பெரியவர் என்பதற்கு அநேக ஆதாரங்களை வேதத்திலே பார்க்க முடியும். ஆனால் நான் சிலவற்றை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். அவர் பெரியவர் என்பதற்கு ஆதாரங்கள் அல்லது அடையாளங்கள் என்று கூட எடுத்துக் கொள்ளலாம். முதலாவது, வானம் அவரது சிங்காசனமாக அமைத்துக் கொண்டார். பூமியை அவருடைய பாதப்படியாக மாற்றிக் கொண்டார். எல்லா நாமங்களுக்கும் மேலானவர். தூரத்திலிருந்து உன்னுடைய, என்னுடைய, நம்முடைய எல்லாருடைய நினைவுகளையும் அவர் அறிந்தவராக இருக்கிறார். இயற்கையை ஆளுகை செய்கிறவர், தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஜீவன் மேலும் மரணத்தின் மேலும் அதிகாரம் கொண்டவர். எல்லா நாவுகளும் துதிக்கப்படத்தக்கவர். எல்லா முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்கத்தக்கவர். பாதாளத்தை வென்றவரும் தன் ஆளுகையின் இடமாக பரலோகத்தை நியமித்தவருமான இவர் மிகவும் பெரியவர். இந்த பெரியவர் தான் தெரிந்தெடுத்தல் என்கிற பாகத்தின் 3ஓடு வைத்து கர்த்தர் உன்னோடு பேச விரும்புகிறார். அல்லேலூயா. இவரே மிகவும் பெரியவரும் சிறந்தவரும் மகத்துவமான ஆண்டவராக இருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை நான் செலுத்துகிறேன். இப்படிப்பட்ட சிறப்புகளை கொண்ட தெரிந்தெடுத்தல் பாகம் 3 மூலம் மிக முக்கியமான செய்தியை மிகவும் சிரமப்பட்டு தேவனை வடிவமைத்த குடும்பங்களோடு செய்தியை பகிர்ந்து கொள்ள முடிவு செய்திருக்கிறார். என்னங்க குடும்பங்களோடு இது சொல்லுகிறீங்களா? ஒருவேளை நீ திருமணமாக இருந்தால் உனக்கு மனைவி, பிள்ளைகள் என்று இருக்கும். ஒருவேளை திருமணம் ஆகாமல் இருந்தால் பெற்றோர்கள் மற்றும் உடன்பிறப்புகள் என்று உனக்கு குடும்பம் இருக்கும். எல்லா மனிதனுக்கும் மனுஷிக்கும் குடும்பத்தை தேவன் தந்திருக்கிறார். இந்த குடும்பத்தோடு கூட இன்னும் இப்படி நான் சொல்லுகிறேன்,
தனிப்பட்ட முறையிலே சகோதரனே, சகோதரியே, தம்பி, தங்கச்சி, உன்னோடு நான் தேவனாகிய கர்த்தர் பேச போகிறார் இந்த நாளிலே. தெரிந்தெடுத்தல் என்ற 3ஆம் பாகத்தின் மூலமாக. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்ன செய்தியை அவர் சொல்ல விரும்புகிறார், அல்லது என்ன செய்தியை அவர் இப்பொழுது உனக்கு சொல்லுகிறார் என்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். மத்தேயு 11:15 வசனம். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Matthew chapter 11:15. கேட்பதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இன்னும் நான் தொடர்ந்து வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள். 1 Samuel chapter 2 verse 23 and 24. அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்டேன். என் குமாரரே, வேண்டாம். நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லது அல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதுக்கு காரணமாய் இருக்கிறீர்களே. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 Samuel chapter 3 verse 12. அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்திற்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பை செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். எனக்கு மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியங்கள் என்ன என்றால், ஓபேதி, பினகாஸ் அவர்கள் ஆசாரியனாகிய ஏலியின் பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். அந்த 2 குமாரர்கள் வெறும் ஆசாரியனாய் இருந்த ஏலியின் மகன்களாய் மட்டுமல்ல, அவர்கள் ஆசாரியர்களாயும் இருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர்களுடைய துணிகரமான பாவத்தை தான் இந்த 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களிலும் மற்றும் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது பழைய ஏற்பாட்டிலே 2 சங்கதிகளை ஓபேதி, பினகாசுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு, அவர்கள் செய்த துணிகரமான பாவங்களோடு ஒப்பிட்டு, உன்னோடும் என்னோடும் நம் அனைவரோடும், தம்பி, தங்கச்சி, சகோதரா, சகோதரியே, தாயே, தகப்பனே, உன்னோடு தான் பேச போகிறார். கல் தூண்டினவர்களாக செவியை விருத்தை செய்தனம் பண்ணிக்கொண்டு சிந்தனைகளை தெளிவுபடுத்தி சத்தியத்தை கவனிக்க ஆரம்பிங்கள். இது உன் வாழ்க்கையிலே மிக அவசியமான ஒரு செய்தி. ஆழமாக கற்றுக் கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்துல 2 சங்கதிகள். முதலாவது சங்கதி, பூமியின் மேல் உள்ள அந்த நாட்களில் ஏதேன் தோட்டத்தை, ஏதேன் தோட்டம்னா உடனே நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும். கிழக்கே ஒரு தோட்டத்தை உண்டாக்கி என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கலையா, ஆதியாகமம் 38 அந்த காரியத்தை தான் இங்கே நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பூமியின் மேல் உள்ள அந்த நாட்களின் ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் ஆதாமை தெரிந்தெடுத்தார். ஆனால் தேவ திட்டத்தை சரிவர செய்யாமல் தவறு செஞ்சிட்டான். உண்மைதானங்க? Correct? Okay. The second matter, பூமியின் எல்லா உயிரினங்களையும் அழித்து, இயற்கையும் அழித்து, புதிதாய் வேறு சந்ததிகளை உண்டாக்க நோவாவை தெரிந்தெடுத்தார். மிகவும் சரியாக தேவ திட்டத்தை செய்து முடித்தார். ஆதாம் ஏதேனை பாதுகாக்கவும் பண்படுத்தவும் ஆண்டவர் வைத்தார். சரியாக செய்ய. ஆனால் நோவாவை சந்ததியின் பெருக்கத்துக்கு நியமித்தார். அவன் சரியாக செய்து முடித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. புதிதான சந்ததிகளை என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட அநேக காரியங்களை கருத்தூன்றிய காரியங்களாக வேதத்திலே நாம் பார்க்க முடியும். அநேக காரியங்களை இப்படி நாம் பார்க்க முடியும்.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆதாமின் வாழ்க்கையும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட காரியம், நோவாவும் அவன் வாழ்க்கையும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தையும் நம்மோடு, நம் வாழ்க்கையோடு ஓப்பனி பினகாசின் வாழ்க்கையிலே அவர்கள் செய்த தவறுகளையும் ஒன்றாய் இணைத்து தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் மிகுந்த ஆழத்தோடு கூட கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆதாமிடத்திலே கொடுக்கப்பட்ட காரியம் என்ன என்றால், ஏதேனை பண்படுத்தவும் பாதுகாக்கும்படியாக. சரி, இங்க ஏதேன் என்றால் என்ன? அதற்கு இந்த சத்தியத்துக்கு தெரிந்தெடுத்தவர்கள் என்ன இருக்குது? இங்க நாங்க ஆழங்கள் இருக்கிறது, கவனிப்போம். ஏதேன் என்றால் இல்லறம். இல்லறம் என்றால் தனி மனிதனை நம்பி கொடுக்கப்பட்ட குடும்பம் தான் ஏதேன் அல்லது இல்லறம் ஆகும். ஹல்லேலூயா. ஆதாமின் வேலை என்ன? தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட குடும்பத்தை அல்லது ஏதேன் என்கிற தோட்டத்தை, ஏதேன் என்கிற தோட்டமாய் வெளிப்படுகிற தன் குடும்பத்தை பண்படுத்தணும், பாதுகாக்கணும், பராமரிக்கணும். ஹல்லேலூயா. அப்படியானால் ஆதாம், அதாவது ஆதாம் என்கிறவன் அந்த நாட்களில் வேதத்திலே பேர் சொல்லப்பட்ட முதல் மனித குலத்தின் தோற்றமே. இன்றைக்கு அநேக ஆதாம்களை கர்த்தர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அப்படியானால் ஆதாம், அதாவது கணவனிடம் நம்பி தேவனாகிய கர்த்தர் ஒப்படைத்த இல்லற வாழ்க்கையை. யாருங்க அப்போ ஆதாமுங்க? அந்த நாட்களில் ஆதாம் வேறு, முதல் மனிதன், முதல் சிருஷ்டிப்பு, தேவ சாயல், தேவ ரூபம், ஜீவாத்மாவானான் என்று எழுதப்பட்டது. அந்த ஆதாமின் காலங்கள் முடிந்தது. பின்வரும் காலங்களிலே நம்மை, என்னை, உன்னை, நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆதாமாக நியமித்திருக்கிறார். ஹல்லேலூயா. கணவனாய் இருக்கிற, புருஷனாய் இருக்கிறவர்கள் தான் அந்த ஆதாமுக்கு கர்த்தர் ஒப்பிடுகிறார். தேவனாகிய கர்த்தர் ஒப்படைத்த இல்லற வாழ்க்கையை, குடும்பத்தை மிகுந்த கவனத்தோடு நடத்த வேண்டும். எந்த ஒரு தவற்றையும் செய்திடக் கூடாது, தவறு நடந்திடவே கூடாது என்பதில் தேவனாகிய கர்த்தர் மிகவும் கவனமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது யார்? நோவாவிடம் கொடுக்கப்பட்ட காரியம். அவன் என்ன முதல் செய்ய சொன்னார்கள்? பேழையை செய்ய சொன்னார். அந்த பேழையில ஒவ்வொரு ஜோடியாக பறவைகள், ஊரும் பிராணிகள், நாட்டு விலங்கு, காட்டு விலங்கு எல்லாத்தையும் சேர்க்க சொன்னார்களா? ஒவ்வொரு ஜோடி சேர்க்க சொன்னார்களா? சேர்த்தானா? அதுக்கப்புறம் அவனுடைய குடும்பத்தை சேர்த்தான். அங்கே மற்றவைகள் எல்லா ஜீவன்கள், ராசிகளும், ஜீவராசிகளும், ஊரும் பிராணிகளும், நாட்டு விலங்கு, காட்டு விலங்கு, இயற்கைகள் எல்லாத்தையும் மனுக்குளம் முதல் எல்லாவற்றையும் அழிச்சிட்டார். அழிச்சிட்டு நோவா கிட்ட என்ன பண்ண? தேவ திட்டத்தின் பேழைக்குள்ள புதிய சந்ததியை உருவாக்குற வேலையை நியமித்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நோவாவிடம் கொடுக்கப்பட்ட காரியம் என்னதுங்க? தேவ திட்டத்தின் பேழை, புதிய சந்ததியை உருவாக்குகிற காரியம். தேவ திட்டத்தின் பேழை என்றால் என்ன? தேவ திட்டத்தின் பேழை தான் இல்லறம். ஹல்லேலூயா. அல்லது குடும்பம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நோவாவின் வேலை என்ன? புதிய சந்ததியை உருவாக்குகிறது. புதிய சந்ததியை உருவாக்குறதுன்னு சொல்லிட்டா உடனே அங்க இங்க ஓடி போய் சந்ததியை உருவாக்க சொல்லிட்டாரு. அப்படி எல்லாம் நோவா எங்கேயுமே போல. கர்த்தருடைய திட்டம் என்ன தெரியுமா? இல்லறத்துக்குள், உனக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்துக்குள் புதிய சந்ததியை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி நோவாக்கு கட்டளை கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ கணவனான, புருஷனான அந்த ஆதாம் அல்லது அந்த நோவா அவனுடைய இல்லறத்துக்குள்ளதான் புதிய சந்ததியை உண்டாக்கணும். ஒருவேளை உனக்கு பிள்ளைகள், ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ கொடுத்திருப்பாரானால் அவர்களுக்கு ஒரு இல்லற வாழ்க்கை அமைந்த பிறகு அவர்களும் அந்த தேவ திட்டமான அந்த பேழைக்குள், அந்த இல்லறத்துக்குள், அந்த குடும்பத்துக்குள்ளதான் புதிய சந்ததியை உண்டாக்கணும்னு சொல்லி கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனவே உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடம் குடும்பத்தை ஒப்பு கொடுத்தார் அல்லவா?
எதற்காக ஒப்பு கொடுத்தார்? நீங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஏன் தான் இந்த குடும்பத்துல வந்து நான் கல்யாணம் பண்ணணும், ஏன் தான் இந்த குடும்பத்துல நான் பிறந்தனும்? நிறைய பேர் நிறைய விதமாய் புலம்பி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், தன்னைத்தானே காயப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பல சிந்தனையிலே அவர்கள் தன்னை உட்படுத்தி காயப்படுத்திட்டு இருக்கிறார்கள். எதுவுமே யதார்த்தமாய் நடந்த செயல் இல்லை. எல்லாமே God's plan, wonderful God's plan, mighty plan. தவறுதலாக நீ நினைக்காத, தவறுதலாக யோசிக்காதே. கர்த்தர் உன் வாழ்க்கையிலே, உன் குடும்பத்துக்குள்ள, இல்லறத்துக்குள்ள நேர்த்தியாய் காரியங்களை வடிவமைத்து செய்திருக்கிறார். மோர் எஃபெக்ட் எடுத்து பண்ணியிருக்கிறார். அதனால கேர்லெஸ் ஃபெலோஸா நாம் இருக்கக்கூடாது. நிர்விசாரிகளாக எதையோ ஒன்று யோசித்து, எதையோ ஒன்றை புரிந்து கொண்டு, எதையோ ஒன்று பேசிக்கொண்டு பிணற்றிக் கொண்டு நாம் இருக்கக்கூடாது. நம்மை நாமே காயப்படுத்தி தேவனை துக்கப்படுத்தி விடக் கூடாது. புதிய சந்ததியை உண்டாக்க சொல்லி அங்க போயிடக்கூடாது. தொடர்ந்து நாம் சத்தியத்தை பார்க்க போகிறோம். உன் இல்லறமான வேலை என்னும் குடும்பத்தில் மட்டுமே புதிய சந்ததியை உருவாக்கும் வேலையை செய்ய வேண்டும் ஒழிய மற்ற வேறு எந்த ஒரு பேழையான குடும்பத்தில் நீ ஒரு நாளும் ஏறவும் கூடாது. மற்ற வேறு எந்த பேழையான குடும்பத்திலும் புதிய சந்ததியை உருவாக்கவும் கூடாது என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். எனவே பேழையை போல குடும்பத்தை உன்னிடம் தந்துள்ளார் என்பதை ஒரு நாளும் மறந்திடக்கூடாது. ஒரு தவறும் நீ செய்திடக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இதுல ஒரு இப்போ பேசிக் கொண்டு இருக்கின்ற செய்தி கொடுத்துட்டு இருக்கும் போதே ஒரு காரியத்தை ஆவியானவர் சுட்டி காண்பிக்கிறார். இதை நான் கண்டிப்பாய் நான் சொல்லி ஆகணும். பேழைக்குள்ள நோவாவுக்கு மனைவி இருந்தாள். அவருடைய 3 குமாரர்களுக்கும் அந்த பேழைக்குள்ள மனைவிகள் இருந்தாங்க. மனைவிகள் 3 பேருக்கும் ஒவ்வொரு மனைவிகள் இருந்தாங்க. தேவனுடைய திட்டம் புதிய சந்ததியை உண்டாக்கணும் அந்த பேழைக்குள்ளாக. பின் அவர்கள் பூமியிலே கால் ஊன்றின பிறகும் புதிய சந்ததியை அந்த பேழையிலிருந்து வெளிப்பட்ட அவர்களுக்கு சொந்தமான ஸ்திரீகளிடத்தில் மட்டும்தான். ஒருவேளை தம்பி தங்கச்சி எனக்கு இன்னும் அப்படிலாம் இல்லைங்க, திருமணத்துல எவ்வளவு காலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ தவறுதலான காரியங்களுக்கு உன் பேழையாய் இருக்கிற உன் சரீரத்தை கொடுத்து விடாதே. மிகுந்த கவனத்தோடு இரு. அல்லேலூயா. அப்போ மற்ற எந்த பேழையான குடும்பத்திலும் புதிய சந்ததியை உருவாக்குற வேலையை செய்யவே கூடாது. எனவே பேழையை போல குடும்பத்தை முன்னிடம் தந்திருக்கிறாரு என்பதை ஒரு நாளும் மறந்திடக்கூடாது. ஒரு தவறும் நீ ஒரு காலமும் ஓப்பனி பினகாசை போல செய்திடக்கூடாது. So you be carefully. Please listen. நல்ல கவனி, புரிந்து கொள். கர்த்தர் உன்னோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கிறார். இது கடைசி காலம். பிசாசு நம்மை வஞ்சித்து ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப பேழையில் மட்டும் என்று சொல்லும் பொழுது அதில் உள்ளடக்கப்பட்ட காரியங்கள் என்ன என்பதை நான் விளக்கமாய் உங்களோடு நான் பேச நான் விரும்புகிறேன். முதலாவது, பேழையை போல அன்றைக்கு கொப்பே மரத்தினாலே ஒரு பேழையை செய்தார்கள். 8 தட்டு கொண்ட ஒரு பேழை. அல்லேலூயா. அப்போ அந்த கொப்பே மரத்தின் பேழையை போலதான் நோவாவா இருக்கிற கணவனே, புருஷனே, பெற்றோரே உன்னுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பேழையை போல உனக்கு கொடுக்கப்பட்ட உன் மனைவி மட்டும்தான் உனக்கு பேழை. பேழை போல யார கொடுத்திருக்கிறாருங்க? உனக்கு தெரிஞ்ச, பழகின, உனக்கு பிடிச்ச ஸ்திரீகளை அல்ல. தேவனாகிய கர்த்தர் உன் பெற்றோரின் மூலமாக தேவ சித்தத்தின்படி, தேவ திட்டத்தின்படி, தேவ தீர்மானத்தின்படி
உனக்கென்று நியமிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயே உன்னுடைய பேழையாய் இருக்கிறாள். ஹல்லேலூயா. இரண்டாவது விஷயம், உனக்கு சொந்தமான மனைவியான பேழையில மட்டும்தான் புதிய சந்ததியை நீ உண்டாக்க வேண்டும். மூன்றாவதான விஷயம், மற்ற பெண்களும் பேழையை போன்றவர்கள் தான். எல்லா பெண்களும், திருமணமான பெண்களா இருந்தாலும், திருமணத்துக்கு ஆயத்தமாய் இருக்கிற பெண்களா இருந்தாலும், வாலிப பெண் பிள்ளைகளா இருந்தாலும் அவர்களும் பேழைகள் தான். ஆனால் மற்ற பேழைகள் உனக்கு கொடுக்கப்படவில்லை. நல்ல கவனமாய் உன் செவி அறைக்குள் ஏற்றிக்கொள். கர்த்தர் சொன்னார்ல, காதுள்ளவன் கேட்க கடவன். ரெண்டு காதுகளை விருத்த சேதனம் பண்ணி கவனித்து கேள். நீயா ஒரு திட்டம் போட்டுக்கலாம். ஒருவேளை மற்ற பெண்களும் பேரன் சொல்றீங்களே, எனக்கு லவ்வர் இருக்காங்க, எனக்கு அஃபையர் இருக்கு ஒருத்தர் மேல, நான் ரகசியமா பாதுகாத்துட்டு இருக்கிறேன். தேவ பிள்ளை உன் கூட தான் கர்த்தர் பேசுறாரு. புருஷனே, கணவனே, ஆதாமாக நோவாக இருக்கிற உன்னோடு தான் கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. மற்ற பெண்களும் பேழையை போன்றவர்கள் தான். அவங்களும் பேழைதான், மற்ற பெண்களும் பெண்கள் தான். அவர்கள் பேழையை போன்றவர்கள் தான். ஆனால் மற்ற பேழையாய் தோன்றுகிற எந்த ஒரு பெண்ணும் உனக்கு கொடுக்கப்படவில்லை என்பதை நீ கருத்துந்தி உன் இருதயத்திலே, உன் சிந்தனையிலே பதிய வைத்துக்கொள். இதை ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. இதுவே தேவனின் உன்னதமான திட்டமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனவே இந்த திருத்தடத்திலே இப்ப பாருங்க, இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் அப்படியே ஆதாம் நோவாவை வச்சு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தாரு. இப்போ அது மேற்பட்ட மேலான காரியங்களை தான் நம்ம பார்ப்போம். இப்பதான் நம்ம இந்த சத்தியத்துடைய டெப்த்துக்குள்ள, ஆழத்துக்குள்ள நம்ம போக போறோம். ஹல்லேலூயா. தெரிந்தெடுத்தலை ஆழத்துக்குள்ளாக நாம் இப்போது போகிறோம். ஆமென். ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். 1 Samuel chapter 2 verse 22. அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோட சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு. ஹல்லேலூயா. இப்ப நம்ம எப்படி போறோம்? இதுக்கு முன்னாடி பார்த்தது மேலான காரியம். ஹல்லேலூயா. இப்ப எங்க போறோம்? உள்ள சத்தியத்துக்கு, உள்ள டெப்த்துக்குள்ள போறோம். ரொம்ப கவனமா கவனிங்க. இது கடைசி காலம். ஆண்டோடைய வருகை மிக சமீபமாயிற்று. கருத்தூன்றினவர்களான இந்த சத்தியத்தை கவனித்து கேளுங்க. ஒருவேளை இந்த சத்தியம் உன்னோடு பேசுமானால் இந்த ஆன்லைன் சர்வீஸ கட் பண்ணி போன் ஆஃப் பண்ணிடாத. கர்த்தர் உன்னோடு பேசுறாரு. உன்னை பரிசுத்தப்படுத்தி சீர்படுத்தி அவருக்கு ஏற்ற நல்ல ஒரு நிலையிலே உன்னை மாற்றும்படியாக இது உன்னை கொண்டு அநேக காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். எனவேதான் இந்த சத்தியத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனவே நன்கு தேவப்பிள்ளை, கருத்தூன்றினவர்களாக கவனித்து கேளுங்கள். பேழை குறித்த சில விளக்கங்களை நான் கொடுக்க போகிறேன். பேழை என்று சொல்லும் பொழுது 3 விதமான பேழைகள் இருக்கிறதை என் ஆவிலே நான் பார்க்க முடிந்தது. ஹல்லேலூயா. பேழை என்று சொல்லும் பொழுது அதனுடைய விளக்கம் 3 விதமான பேழை. நாங்க கொப்பேர் மரத்துல ஒரு பேழை, இயேசுநாதர் பிரயாணம் பண்ணதான படகு, இதுக்கிடையில வேற என்னென்ன பேழைகள் இருக்குங்க பேழைகள், அதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க நான் விரும்புகிறேன் கர்த்தருடைய ஆவியானுடைய உதவியினாலே. முதல் பேழை இல்லறம் என அழைக்கப்படும் இல்லற பேழை. ஹல்லேலூயா. இரண்டாவது பேழை தேவ கூடாரம் என அழைக்கப்படும் ஆலயம் என்கிற பேழை. மூன்றாவது பேழை பரந்த பூமி என அழைக்கப்படும் உலகம் என்கிற பேழை.
அன்பு தேவ பிள்ளைய பேழன்னு சொன்னா ஒன்னே ஒண்ணு இல்ல, அன்னைக்கு ஒன்றே ஒன்று இருந்தது. அது நோவாவின் காலத்து. இன்றைய காலத்துல இது கடைசி காலம், ஆண்டுடைய வருக சமீபமான காலம். இந்த காலத்துல 3 பேழைகள் இருக்கிறது. முதல் பேழை இல்லறம் என அழைக்கப்படும் இல்லற பேழை. இல்லறம் என்ன தெரியுமா? குடும்பம், அது ஒரு பேழை. தேவ கூடாரம் என அழைக்கப்படும் ஆலயம் என்ற பேழை. இப்போய சபை, சர்ச், அது ஒரு பேழை. மூன்றாவது பரந்த பூமி என அழைக்கப்படும் உலகம் என்ற பேழை. நீ வாழ்ற இல்லையா? the earth, the பூமி, the உலகம், இது ஒரு பேழை. இப்படி 3 பேழை இருக்கிறது. ஹalleluya, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 3 பேழைக்கும் ஒப்பனி பினகாசுக்கும் என்ன நெருங்கிய தொடர்பு இருந்தது என்ற ஆழத்துக்குள்ள நம்ம போகிறோம். போகலாமா? கருத்தூண்டி கவனிங்க. யாரும் இடையில என்ன பண்ணிடாதீங்க, டிஸ்டர்ப் ஆயிடாதீங்க. பிசாசு உங்களுடைய சிந்தனைகளை சிதற விடுவான். ஓகே, கர்த்தர் உங்களோடு பேசிட்டு இருக்கிறாரு. கவனமாய் ஆவியிலே நிறைந்தவர்களாக, கருத்தூன்றினவர்களாக, வேற எந்த டிஸ்டர்பன்ஸ்க்கும் எந்த சிந்தனை சிதறலுக்கும் இடம் கொடுக்காம கவனிச்சு கேளுங்க. இந்த 3 பேழைக்கும் ஏலியின் 2 மகன்களான ஒப்னி பினகாஸ்க்கு என்ன தொடர்பு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாமா? முதல் காரியம், இந்த ஒப்னி பினகாஸ் ஆசாரியருடைய பிள்ளைகள் மற்றும் இவர்கள் ஆசாரியர்களுமாய் இருந்தாங்க. ஆசாரியர் யாருங்க? ஏலி. ஏலி தாத்தா சொல்லுவாங்கல்ல, ஏலி. அவர் மிகப்பெரிய ஆசாரியர். அவருடைய 2 மகன்களும் ஒப்னியும் பினகாசும் ஆசாரியர்களாய் இருந்தாங்க. ஆசாரியருடைய சந்ததியா ஆசாரியர்கள் என்கிறதான அந்த அபிஷேகம், அந்த அழைப்பு, அந்த முன்குறிப்பு அவர்கள் மீது இருக்கிறது. ஒருவேளை நீ பெண் பிள்ளையா கூட இருக்கலாம், உன் மேல அந்த அபிஷேகம் இருக்கு. நீ போகிற இடத்துல, நீ மணந்து போகிற, திருமணமாகி போகிற இடத்துல சபை ஊழியத்தை நீ செய்வாய். நான் தீர்க்க தரிசனமாய் நான் உனக்கு சொல்லுகிறேன். ஆண் பிள்ளைகள் மட்டும் இல்லங்க, பெண் பிள்ளைகளை இந்த கரத்தை எடுத்து பயன்படுத்துகிற இந்த கடைசி காலத்திலே அது சாத்தியமாய் இருக்கிறது. ஹalleluya, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இவங்களும் ஆசாரியங்க தான். அதாவது பேழையை பராமரிக்கிற வேலையை செய்கிறவர்களாய் இருந்தாங்க. இதுங்க பேழைய பராமரிக்கிற வேலை ஆசாரியர்களாய் இருந்தாங்க. ஆனால் தேவ திட்டத்தின்படி முதல் பேழையான இல்லற, அதாவது குடும்பம் என்கிற பேழைய விட்டு விட்டாங்க, பராமரிக்காம. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் அவங்க பண்ண தப்பு என்ன தப்புங்க? அவங்க பேழையை பராமரிக்கும்படியான ஒரு வேலை கொடுத்தார். ஆசாரியர்கள் தான், அவர்கள் ஆலய பிரகார காரியங்களை கவனிக்கணும். ஆனால் பேழை என்கிறதான இல்லறத்தை, குடும்பத்தை பாதுகாக்கும்படியாக, பராமரிக்கும்படியாக கர்த்தர் அவர்களுக்கு வேலை கொடுத்தார். ஆசாரியர்கள் தான், மேய்ப்பர் தான், தீர்க்கதரிசிகள் தான். அவர்களுக்கு எல்லா அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுத்திருந்தாரு. ஊழியம் செய்கிறவர்களா இருக்கட்டும், நீ ஊழியம் செய்கிற சகோதரனாக, சகோதரியாக இருக்கலாம், ஒருவேளை பாஸ்டரா இருக்கலாம், எவாஞ்சலிஸ்டா இருக்கலாம், தீர்க்கதரிசிகளா இருக்கலாம், வேறு ஏதோ ஒரு விசேஷ அபிஷேகம் கிருபை மேல இருந்து ஏதோ ஒரு ஊழியத்தை நீ செய்து கொண்டிருக்கலாம். ஓ இல்லறம் என்கிறதான பேழைய குடும்பத்தை நீ பராமரிக்கலாம், தேவ திட்டத்தை விட்டு வெளியே நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய். மிகுந்த கவனத்தோடு நீ எச்சரிக்கையோடு கூட சத்தியத்தை கவனித்து கேள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2வதான காரியம், ஒப்னி பினகாஸ் செய்த தவறு என்ன? தேவ கூடாரம் ஆலயத்துல மட்டும் இல்ல, நல்லா கவனிங்க. 2வது காரியம், ஒப்னி பினகாஸ் தேவ கூடாரமான ஆலயம் மற்றும் பரந்த பூமியான உலகம் என்ற பேழையினுள், தேவாலயம் என்கிற அந்த பேழை, சபை, திருச்சபை,
அல்லேலூயா. மக்களை எல்லாம் கூடி வைத்து ஆராதிக்கிறோம் அல்லவா, அந்த இடம். மற்றொன்று பரந்த பூமியாகிய பேழை. இந்த பேழையில ஒப்பெனி பினகாஸ் சயனிக்க, அதாவது மற்ற பெண்களிடம் பிரவேசிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு அருமையான ஒரு சகோதரனோடு கூட வாலிப பெண் பிள்ளைகள் மத்தியிலே மிக நேர்த்தியாய் ஊழியம் செய்கிற ஒரு எவஞ்சலிஸ்ட், அவரோடு நான் அவருடைய வீட்டிலே அமர்ந்து நான் பேசிக் கொண்டிருந்தேன். ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு செய்தி அவர்கள் சொன்னார்கள். ஒரு வாலிப மகள் அவருடைய சபைக்கு தொடர்ந்து போய் கொண்டிருந்திருக்கிறார். கர்த்தருக்கு பயந்த பிள்ளை, சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்த பிள்ளை. ஒரு நாள் அந்த ஊழியர், மகளை, உன் திருமணத்துக்கு முன்பதாக உன் சரீரத்தை உன்னுடைய ஊழியக்காரனுக்கு கொடுக்க வேண்டும், இது தேவ திட்டம், தேவ சித்தம் என்று சொன்னார். அவள் அதிர்ந்து போனாள். நடந்த சம்பவம். வேணும்னா நீ என்னுடைய நண்பனுக்கு கால் பண்ணி நீ விசாரிச்சு பாரு. உடனே அவருடைய நண்பனுக்கு போன் பண்ணி கொடுத்தார். உடனே அவருடைய நண்பன், அவரும் ஒரு ஊழியக்காரர், மேய்ப்பன், உன்னுடைய ஊழியக்காரன் சொல்வது அத்தனை உண்மை, சரியான காரியம், உன்னை விட்டு கொடு என்று சொன்னான். அந்த நேரத்திலே அண்ணா நகர் பகுதியிலே ஒரு சகோதரி அருமையான ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கான்டாக்ட் அந்த மகளுக்கு கிடைத்திருக்கிறது. அவர்களை தொடர்பு கொண்டு காரியங்களை வெளிப்படையாய் பேச முடியாது திகைக்கும் பொழுது அந்த அருமையான ஊழியக்கார சகோதரி சொன்னார்களாம், மகளே, நான் இருக்கும் இடத்திற்கு வா, இல்லை என்றால் உன் விலாசத்தை கொண்டு நான் வந்து உன்னை சந்திக்கிறேன் என்று சொன்னார்களாம். அப்பொழுது மிகுந்த தயக்கத்தோடு பயத்தோடு அந்த ஊழியக்காரி இருக்கிற இடத்திற்கு அந்த மகள் சென்றிருக்கிறார். விஷயங்களை சொல்லும் பொழுது வேத வசனங்கள் ஆதாரத்தோடு இது பாவ செயல், தேவனுக்கு அருவருப்பான காரியம் என்பதை சுட்டி காண்பித்தார்கள். அந்த மகள் அந்த மகா பெரிய தந்திரமான பாவ செயலுக்கு பேழையாய் இருந்த தன் சரீரத்தை காத்து கொண்டால் என்று கேள்விப்படும் பொழுது நான் உறைந்து போனேன். இந்த காரியத்தை கேட்டு இப்பொழுது எனக்கு நினைவுக்கு வருகிறது. இது கடைசி காலம். தெரிந்து கொள்ளப்பட்ட அநேகரை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒப்பெனி பினகாஸ் மூலம் நாம் கற்றுக்கொள்கிற காரியத்தை நீதிமொழிகளின் புஸ்தகம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, நீதிமொழிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே 15 முதல் 20 வசனங்களை என் மனைவி வாசிக்க நாம் கேட்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 15 முதல் 20 வசனங்கள் என் துணைவியர் வாசிக்க நாம் கேட்போம். முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவலின் போது நீ துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனனே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானனே என்று முறையிடுவாய். கிணற்றிலுள்ள தண்ணீரையும் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு. உன் ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதிகளிலும் பாய்வதாக. அவைகள் அந்நியருக்கு உரியவைகளாய் இராமல் உனக்கே உரியவைகளாய் இருப்பதாக. உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உன் இள வயதில் மனைவியோட மகிழ்ந்திரு. ஹல்லேலூயா. இந்த 15 20 வசனங்கள் அநேக காரியங்களை சொல்லியிருக்கு. இப்போ இந்த ஒப்பெனி பினகாஸ் மூலம் நம்ம கற்றுக்கொள்ளுகிற சத்தியத்தை நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது 3 வசனங்களை நான் சுட்டிக்காட்ட நான் விரும்புகிறேன். 15, 16, 17 வசனங்களிலே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, கிணறு, ஊற்று,
தண்ணீர். 3 காரியம் சொல்லி இருக்கோம். கிணறு, ஊற்று, தண்ணீர். கிணறு வேறு, ஊற்று வேறு, தண்ணீர் வேறு. இப்போ கிணறுனா என்ன, ஊற்றுனா என்ன, தண்ணீர்னா என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது காரியம் கிணறு என்பது என்ன என்பதை பார்க்க போகிறோம். தேவனாகிய கர்த்தர் உன்னை தான் கிணறு என்று குறிப்பிடுகிறார். ஆதாம, நோவாவ, குடும்ப தலைவன, சகோதரன, தம்பி, உன்னை பார்த்துதான் கிணறு என்று கர்த்தர் குறிப்பிடுகிறார். ஊற்று என்பது சந்ததி பெருக்கத்துக்குரிய உன்னுடைய சரீர அவயத்தையே குறிப்பிடுகிறார். ஊற்றுனா சந்ததி பெருக்கத்துக்குரிய உன்னுடைய சரீர அவயத்தையே ஒரு அவயத்தை அவர் குறிப்பிடுகிறார். மூன்றாவது தண்ணீர் என்பது உன் மூலம் பாயும் தண்ணீரானது உன்னுடைய வித்து, இது சந்ததியை உண்டாக்கும். தண்ணீர்னா உன் மூலம் பாயும் தண்ணீரானது உன்னுடைய வித்து, இது சந்ததியை உண்டாக்கும். அடுத்த இரண்டாவதான காரியத்துக்குள் போகிறோம். 18, 19 வசனத்துல என்ன சொல்லி இருக்குன்னா, இளவயது மனைவி அவளின் ஸ்தானங்கள் திருப்தி செய்வதாக 3 விஷயம் சொல்லி இருக்கு. இளவயது மனைவி அவளின் ஸ்தானங்கள் திருப்தி செய்வதாக. முதலாவதான காரியம் இளவயது மனைவி. தேவனாகிய கர்த்தர் உனக்கு என நியமித்து சொந்தமாய் தந்ததான உன் மனைவியே இளவயது மனைவி. உடனே நீங்க நினைக்கலாம், மனைவிக்கு ரொம்ப வயசாகி போச்சுங்க, கல்யாணம் ஆகும்போது ஒரு சின்ன வயசா இருந்தா, இப்ப ரொம்ப வயசாயிடுச்சுங்க, எப்படிங்கிற வசனத்தின்படி என் மனைவி இளவயது மனைவியா? இல்லங்க, அவள் மரணத்தை தழுவும் அந்த கடைசி வினாடி வயது தளர்ந்தவளா இருந்தாலும் உனக்கு இளவயது மனைவிதான். உன் மனைவிக்கு நீ இளவயது புருஷன் தான். அல்லேலூயா. அப்ப இளவயதினா தேவனாகிய கர்த்தர் உனக்கு என நியமித்து சொந்தமாய் தந்ததான உன் மனைவி. அவளின் ஸ்தானங்கள் மற்றும் திருப்தினா என்ன? உனக்குள் உண்டாக்கிடும் ஆசைகளை நிறைவாக்கிக் கொண்டு இன்பத்தை காணும் ஒரே இடம் உனக்கு அருளப்பட்ட மனைவியின் சரீர தேகம் மட்டுமே. இங்கேதான் தேவன் திருப்தியை உனக்கு வைத்துள்ளார். அல்லேலூயா. அவளின் ஸ்தானம் மற்றும் திருப்தி என்ன தெரியுங்களா? உனக்குள் உண்டாகிடும் அந்த ஃபீலிங்ஸ், அந்த ஆசைகளை நிறைவாக்கிக் கொண்டு இன்பத்தை காணும் ஒரே இடம் உனக்கு அருளப்பட்ட மனைவியின் சரீர தேகம் மட்டும்தான். இங்கதான் தேவன் திருப்தியை வைத்துள்ளார். யாருக்கு? உனக்கு. சகோதரா, திருமணமான சகோதரனே, தம்பி, திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கல, உனக்கு அங்கதான் இருக்கு, வேற எங்கேயும் கிடையாது. வேற எங்கேயும் உன் கண்ணை போடாதே. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. மூன்றாவதான காரியத்திலே 20வது வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். பரஸ்திரீ அந்நிய ஸ்திரீ மயங்கி திரிவது மார்பை தழுவுவது என்று இருக்கும். எப்படிங்க? பரஸ்திரீ அந்நிய ஸ்திரீ மயங்கி திரிவது மார்பை தழுவுவது. முதலாவது காரியம் 20வது வசனத்துல பரஸ்திரீ என்றால் பணத்துக்காக தேசிகளாகவும் விபச்சாரிகளாகவும் தங்களை தாங்களே மாற்றிய பெண்கள் தான் பரஸ்திரீ. இரண்டாவது அந்த 20வது வசனத்துல அந்நிய ஸ்திரீ. இவர்கள் யார் என்றால் உனக்கு அறிமுகம் ஆன அல்லது அறிமுகம் இல்லாத ஆண்களுக்கு, அதாவது புருஷர்களுக்கு சொந்தமான மனைவிகளே அந்நிய ஸ்திரீகள். இன்னொரு வாட்டி நான் சொல்றேன், அந்நிய ஸ்திரீனா யார் தெரியுமா? இவங்க யார் தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கோ, நல்ல கவனிக்கேடு. உனக்கு அறிமுகமான இன்ட்ரோடியூஸ் ஆன ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இருக்கிற ஸ்திரீகள், லேடிஸ். ஒருவேளை உனக்கு அறிமுகம் இல்லாத மற்ற பெண்கள், இவங்க
அவர்களுக்குரிய ஆண்களுக்கு புருஷர்களுக்கு சொந்தமான மனைவிகளாய் இருக்கிறாங்க. இவங்க தான் அந்நிய ஸ்திரீ என்று வேதம் சொல்லுகிறது. மயங்கி திரிவது, மயங்கி திரிவது என்ன தெரியுங்க? உனக்கு சொந்தமில்லாத மற்ற பெண்கள் மீது இச்சை கொண்டு உன் சரீர உணர்வுகளை அடக்கிக் கொள்ளாமல் சுற்றி திரியாதே என்பதே மயங்கி திரிவது ஆகும். இன்னொரு சொல்றேன், உனக்கு சொந்தமான சொந்த இல்லாம உனக்கும் அவங்களுக்கும் எந்த கனெக்ஷனுமே இருக்காது. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அன்னோன் பர்சன், யாருமே தெரியலங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சம்பந்தமே இல்லாத மற்ற பெண்கள் மீது இச்சை கொண்டு இல்ல ஆசை கொண்டு உன் சரீர உணர்வுகளை அடக்கிக் கொள்ளாமல் சுற்றி திரியாதே என்பதே மயங்கி திரிவது ஆகும். நாலாவது, இந்த 20வது வசனத்துல 4வது குறிப்பு என்ன தெரியுமா? மார்பை தழுவாதே. உனக்கு சொந்தமான உன்னுடைய மனைவியின் சரீரத்தை மட்டுமே தொடுவதற்கு அனுமதியை தேவன் நீ பெற்றிருக்கிறாய் என்பதை இந்த வேளையிலே சொல்லுகிறார். உனக்கு சொந்தமான பேழை என்று சொல்லப்படுகிற, சரீரம் என்று சொல்லப்படுகிற உன் மனைவி தேகத்தை, சரீரத்தை, இந்த உடம்பை தொடுவதற்கு மட்டும்தான் உனக்கு அனுமதி. மற்ற எந்த பெண்களின் தொட உனக்கு அனுமதி கிடையாது என்பதை மார்பை தழுவுவது ஆகும். சத்தியத்தை நல்ல இருதயத்தில் உள்வாங்கிக் கொள்ளுங்க. இந்த கடைசி காலம் கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த சத்தியத்துக்கு மாறாய்தான் ஓப்பனியும் பினகாசும் செயல்பட்டாங்க. ஆசாரியனான ஏலியின் மகன்கள் மற்றும் இவர்கள் ஆசாரியர் அந்த ஆசாரியத்துவத்துல நிற்கக்கூடிய தகுதிய அழைப்ப பெற்றிருந்த இவர்கள் இருவரும் தன் மனைவியிடத்தில், தன்னுடைய மனைவியிடத்துல, தனக்கு சொந்தமான சரீரம் பேழையாய் கொடுக்கப்பட்ட அந்த இல்லற வாசிகளிடத்துல பிரவேசிப்பதை விட்டுட்டு மற்ற புருஷருக்கும் மற்ற பெற்றோருக்கும் சொந்தமான அநேகரை, அதாவது பெண்களை தன் வசப்படுத்தி கட்டாயப்படுத்தியும் ஓப்பனி பினகாஸ் இருவரும் தன் ஊற்றில் ஊறி பாயும் தண்ணீரான வித்தை பாற்றுகிறவர்களாக தன் இச்சைகளையும் மோகத்தையும் தீர்த்துக் கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா! கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் தேவனின் கோபத்தையும் சாபத்தையும் தேவன் அனுப்பின மரணத்தையும் அடைந்து தன்னை தானே அழித்துக் கொண்டனர் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ திட்டத்துக்கு மாறாக, தேவ சித்தத்துக்கு மாறாக, தேவன் உனக்கு நியமித்த நியமனத்தை விட்டு வேறு ஒரு காரியத்தை உன்னை ஈடுபடுத்தி இணைத்துக் கொண்டு இதுதான் தேவ சித்தம், எனக்கு பிரியம், பின் நாட்களிலே நான் பார்த்துக் கொள்வேன், இது இந்த நாட்களிலே பத்திரப்படுத்தி மறைத்து என் இருதயத்திலே நான் ஒளித்து வைத்திருக்கிறேன் என்று நீ சொல்லுவாயானால் ஒப்பினை பினகாசுக்கும் உனக்கும் எந்த மாற்றமும் இல்லை. கவனமாகிறது, கவனமாகிறது. கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஒப்பினை பினகாஸ் தன்னுடைய ஊற்றுல ஊறி பாயிர தண்ணீரை, அந்த வித்தை பாய்ச்சுகிறவர்களா எங்க தெரியுமா தன் இச்சைகளை, ஆசைகளை, மோகத்தை எங்க தெரியுமா தீர்த்து கொண்டாங்க? தனக்கு கொடுக்கப்பட்ட சொந்தமான சரீரமான தேகத்துல, அதாவது அவளுடைய மனைவி இடத்துல இல்ல, வேறு இடத்துல தீர்த்து கொள்ளுகிறவர்களாய் மாறினார்கள். இதனால தேவனுடைய கோபமோ சாபமோ தேவன் அனுப்பின மரணத்தையும் அடைந்து தன்னை தானே அழித்துக் கொண்டாங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். My dear brother, sister, உன்னோடு தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். தம்பி, தங்கச்சி, தாயை தகப்பனை உன்னோடு கர்த்தர் பேசுறாரு. விளையாட்டுத்தனமா ஒவ்வொன்றுல பாயிர ஊறுகிற தண்ணீரை வேற இடத்துல பாய்ச்சி கொண்டிருக்கியா? கவனமாயிரு, கவனமா
கவனமாயிரு, கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். ஒரு நாளும் உன்னை அவர் தேவ திட்டத்தை விட்டு வெளியே போகும்படி அழைக்கல. நீ தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம். தேவ சித்தம் மேல இருக்கு, அழைப்பு இருக்கு, அபிஷேகம் இருக்கு. நீ அநேக காரியத்தை கர்த்தருக்காய் செய்ய போகிறாய். வருகிற நாட்களிலே ஏன் திமிரி ஓடிக்கொண்டிருக்கிறாய்? ஏன் அங்கே இங்கும் அழற்பாய உன் மனதை, சிந்தனை, கண்களை, பார்வை இடங்கெடுக்கிறாய்? ஏன் உன் உணர்வுகளை அடக்கி ஆள உனக்கு தெரியவில்லை? ஏன் முடியவில்லை? கடைசி காலம். This is the last day, last minute. இதுலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கவனமா இருக்கணும். இந்த கடைசி காலத்துல பிசாசுடைய தாக்குதல் எப்படி இருக்கு தெரியுமாங்க? வசனத்துல சொல்லுது, வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 24வது வசனம். Matthew chapter 24 verse 24. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் செய்வார்கள். எப்படிங்க? ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் எடுத்து அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசி தரிசனம் கண்டு சொப்பனம் கண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி அப்படி ஆவியிலேயே ஜெபம் பண்ணி உபவாசம் இருந்து சபையிலே விழுந்து கடந்து சபையில இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சு உன்னால என்ற ஊழியத்தை செஞ்சு நிறைய பேராண்டவருக்காக ஆதாயப்படுத்தி இருக்கிற தேவ பிள்ளை ஒன்ன கூட பிசாசு தந்திரமாய் தன் வசப்படுத்தி விடுவான். ஹல்லேலூயா. சோ இந்த கடைசி காலத்துல இந்த பிசாசுடைய தந்திரங்கள் எப்படி எல்லாம் வெளியில ஆக்ட்ல இருக்குது, செயல்பாடுல இருக்கு, நம்ம பார்க்கலாமா? முதல் காரியம், நூதனமான அரசாணை சட்டங்கள் மூலம். அந்த நூதனமான சட்டங்கள் என்னென்னவா வருது அப்படின்னு பார்க்கலாமா? ஓரின சேர்க்கை செய்யலாம். இரண்டாவதான விஷயம், ஆண்கள் ஆண்களையும் பெண்கள் பெண்களையும் திருமணம் செய்யலாம். விபச்சார விடுதலுக்கு லைசன்ஸ் கொடுப்பதை போல. இதெல்லாம் வந்து அரசு ஆணையின் தவறுதலான சட்டங்கள். ஐந்தாவதான விஷயம், நூதனமான இந்த கடைசி காலத்துல பிசாசானவர் தந்திரமாய் செயல்படுகிற காரியங்கள். ஐந்தாவதான விஷயம், விபச்சார பெண்களிடம் உன் சரீரத்தை ஒப்படைக்க, அதாவது சயனிக்க, இச்சையை தீர்த்துக் கொள்ளுகிற ஒரு இடமாக மாற்ற இல்லையா? அப்படிப்பட்ட கிளப் போன்றதான இடத்துல, அதுவும் தேவன் அனுமதிக்கிறதானே, ஹல்லேலூயா, பாவங்கள் நிறைந்ததாகவும் உன் ஆத்துமாவை அழித்து நரகத்திலே கண்டிப்பாக தள்ளக்கூடிய இடத்திலே உன்னை மெம்பராக மாற்றிக் கொண்டிருக்கிறாய். கிளப்ல அவ்வளவு ஈஸியா போயிடும். மெம்பராக மட்டும்தான் போக முடியும். சமீபத்துல நான் கேள்விப்பட்டேன், மெம்பர்ஷிப் ஆகணும், அதுக்கு சம் அமௌண்ட் பே பண்ணணும், பண்ணி அதுக்கு ஒரு அடையாளத்தை வாங்கணும். அப்படி வாங்கினவங்க தான் உள்ள போகணும். உள்ள போய் உன் இச்சையை தீர்த்து கொண்டு அங்க திருப்பி பணத்தை கட்டணும். எதுக்கு ஆண்டவர் உனக்கு உழைப்பு கொடுத்தாரு? சரீரத்தை பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்தாரு. இஷ்டத்துக்கு ஸ்திரீகள், விபச்சாரிகள், வேசித்தனங்கள் செய்கிற பெண்களிடத்தில் உட்பிரவேசிக்கலாம். மிகுந்த கவனத்தோடு இரு. ஓபிடி பினகாஸ் இதைதான் செய்தார்கள். அவர்கள் ஆசாரியர்களாய் இருந்தார்கள். பெரிய ஆசாரியன் என்று சொல்லுகிற ஏலி குமாரர்களாய் இருந்தாங்க. பிள்ளைங்க ஊழியம் செய்கிறவர்களாய் இருப்பீர்களானால் உங்கள் பிள்ளைகளை கவனமாய் நடத்துங்கள். அவர்கள் எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறார்கள் என்று நீங்கள் கண்காணியாய் மாறுங்கள். கவனமாய் உன் பிள்ளையை பராமரிக்க வேலையை செய். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆறாவதான காரியம், வேறு எந்த பெண்களாய் இருந்தாலும் அல்லது எந்த ஒரு வாலிப பெண்களாய் இருந்தாலும் அவர்களிடத்தில் நீ பிரவேசிக்காதே. ஏழாவது ஒரு காரியம், ஸ்திரீயே உன் கணவனை தவிர வேறு எந்த ஆண்களிடமும் பிரவேசிக்காதே. எட்டாவதான காரியம், வாலிப மகளே, உன் திருமணத்திற்கு முன்
உன்னுடைய சரீரத்தை தீட்டுப்படுத்தாதே. 9வதான காரியம், வாலிப மகளே, உன்னோடு இன்னொரு காரியத்தை கர்த்தர் சொல்ல விரும்புகிறார். கற்பு என்னும் விளக்கு எப்போதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை நீ அணைத்து தீட்டுப்படுத்திடவே கூடாது. 10வதான விஷயம், வாலிப மகளே, சகோதரியே, திருமணமான பெண்ணே, திருமணத்துக்கு காத்து இருக்கிறவளே, கர்த்தர் என்னோடு காரியத்தை சொல்லுகிறார். எல்லா காவலோடு இருதயத்தை காப்பது போல் உன் சரீரத்தை காத்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிணைகாசை போல நீங்க இருக்காதீங்க. இது கடைசி காலம். ஏசு மகாராஜா இதோ நான் வருகிறேன் என்று சொன்னவர் ஆதி சீக்கிரத்தில் வரப்போகிறார். எனவேதான் தன் வருகைக்காக உன்னை ஆயத்தப்படுத்தும்படியாக இந்த சத்தியத்தை உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை மேபி இது உனக்கு கடைசி சந்தர்ப்பமா இருக்கலாம். கடைசி எச்சரிப்பின் எக்காலத்தில் சத்தமாக கூட இருக்கலாம். இதையும் கீழே நின்று உன் ஆசை இச்சைகளின் மோகத்தின் வழியிலே நீ தீவிரமாய் ஓடி உன் ஊற்றில் ஊறுகிற கிணற்றில் ஊறுகிற தண்ணீரை வேறு இடத்தில் பாய்ப்பாயானால் கர்த்தருடைய கோபமும் கர்த்தருடைய சாபமும் கர்த்தர் அனுப்புகிற மரணத்தை கூட நீ சந்திக்க வேண்டியதாய் போகலாம். பிணைகாசுடைய வாழ்க்கை அப்படிதான் மாறினது. மிகுந்த கவனத்தோடு கூட இன்று இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய சமூகத்திலே உங்களை ஒப்பு கொடுத்து விடுங்கள். ஏன் தெரியுமா காத்துக் கொள்ள வேண்டும்? முதலாவது காரியம், ஏன் நம்மை காத்துக் கொள்ளணும்? துணிகரமான பாவ செயல்களை செய்து நீ இனிமேலாவது உன்னுடைய சொந்த குடும்பத்திற்கு உண்மையாயிருக்கும்படி உன்னை காத்துக் கொள்வாயா என்று கேட்கிறார். துணிகரமான பாவ செயல்களை செய்த நீ எவ்வளவு பண்ணிட்ட என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இனிமேலாவது உன்னுடைய சொந்த குடும்பத்தாரிடம் உண்மையா இருக்கும்படியாக காத்துக்கொள். 2வதான விஷயம், துணிகரமான பாவங்கள் செய்து கொண்டிருக்கும் உன்னை பரிசுத்தப்படுத்தி எப்படியாகிலும் பரலோக ராஜ்யத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று கிறிஸ்து பிரயாசப்படுவதால் காத்துக்கொள். 3வதான விஷயம், உன் நிமித்தம் கிறிஸ்து பட்ட பாடுகள், ஏற்றுக்கொண்டதான அவமானங்கள், சிந்தின ரத்தம், அடைந்த மரணம் இனிமேலும் உன் நிமித்தம் வீணாகாதபடி காத்துக்கொள். அல்லேலூயா. எவ்வளவு பாவ செயலை செஞ்சிட்ட, இனிமேலாவது உன்னுடைய சொந்த குடும்பத்துக்கு உண்மையா இருக்கும்படி உன்னை காத்துக்கொள். எவ்வளவு துணிகர செயல்களை செஞ்ச உன்னை பரிசுத்தப்படுத்தி எப்படியாகிலும் தன்னுடைய வருகை ராஜ்யத்துல, பரலோக ராஜ்யத்துல, சொந்த ராஜ்யத்துல இயேசு கிறிஸ்து சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறாரே. எனவே உன்னை காத்துக்கொள். உன் நிமித்தம் கிறிஸ்து பட்ட பாடுகள், ஏற்றுக்கொண்டதான அவமானங்கள், சிந்தின ரத்தம், அடைந்ததான மரணம் இனி ஒரு காலமும் வீணாகாதபடி உன்னை காத்துக்கொள். இப்போ ஒரு முக்கியமான நேரத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். It's a very important time. என்ன தெரியுமா? ஒப்பு கொடுத்தலின் நேரம். ஒப்பு கொடுத்தல். எவ்வளவோ செஞ்சிட்ட, திமிரி ஓடுன, திமிரி. ஒருவேளை உன் மனைவி உனக்கு ஆலோசனை கொடுத்திருக்கலாம், உன் போதகர் கொடுத்திருக்கலாம், அல்லது வேறு ஏதோ வழியிலே பரிசுத்த ஆவியானவர் பல முறை உன்னோடு இடைப்பட்டு இருக்கலாம். உன்னோடு இடைப்பட்ட நபர்களையும் தேவ ஆவியானவரையும் உன் இருதயத்திலே கசந்து கொண்டாய். அவர்களோடு இருக்கிற நல்ல உறவை நீ முறித்துக் கொண்டாய். அந்நிய காரியங்களினாலே உன்னை மூடி மறைத்துக் கொண்டாய். நீ யார் என்னிடத்தில் பேசுவதற்கு?
நீ யார் எனக்கு சொல்வதற்கு என்று உன் இருதயத்தை கடினப்படுத்தினாய். அன்பு சகோதரா, சகோதரி, தாயே, தகப்பனே, தம்பி, தங்கச்சி, உன் கூட நான் கத்திருந்த பொழுதிலே பேசிக் கொண்டிருக்கிறார். தெரிந்தெடுத்தல் பாகம் 3 என்கிற சத்தியத்தின் மூலமாக ஒப்பினி பிரகாசை போல துணிகர காரியங்களுக்கு உன்னை விட்டு கொடுத்து விடாதே. தாமம் உன்னை தொடரும்படி, அந்த சாபங்கள் உன்னை மேற்கொள்ளும்படி, கர்த்தர் அனுப்புகிற கோபத்தின் மரணம் உன்னை மூடிவிடாதபடிக்கு, உன் ஆயுசு நாட்களை நீ தொலைத்து விடாதபடிக்கு இன்றைக்கு உன்னை ஒப்பு கொடுக்கிற ஒரு நல்ல நேரத்துக்குள்ளாய் நீ வந்திருக்கிறார். ஒப்பு கொடுத்தலை நேரத்துக்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம். ஜீசஸ், என்னை தருகிறேன் உன் கரத்தில், என்னை படைக்கிறேன் உன் பாதத்தில். அந்த சரணத்தை பாடிட்டு அப்படியே சில குறிப்புகளை நாம் பார்த்து நாம் செபிக்க போகிறோம். இது உன்னுடைய ஒப்பு கொடுத்தலின் நேரம். என்னை தருகிறேன் உன் கரத்தில், என்னை படைக்கிறேன் உன் பாதத்தில், என்னை தருகிறேன் உன் கரத்தில், என்னை படைக்கிறேன் உன் பாதத்தில், உருவாக்குமே உருவாக்குங்கப்பா. இதை உங்க கருத்துல கொடுத்தது. பாவத்தின் மீண்டும், சாபத்தின் மீண்டும், மரணத்தின் மீண்டும் நான் ஓடினது போதும். எனக்கு சொந்தமில்லாததை நான் அனுபவித்தது போதும். என்னை அப்படி கொடுக்கிறேன்னு சொல்லி தேவ சமூகத்துல உன்னோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறார். சபலதி ரபலதி ரபலதி ரபலமலவா திவாதரி சங்கரபலதுரி விக்ரமதி ரபலமா. என்னை தருகிறேன் உன் கரத்தில், என்னை படைக்கிறேன் உன் பாதத்தில். தம்பி, எனக்கு தம்பி, தங்கச்சி, எனக்கு பிரியமான சகோதர சகோதரி, தாயே, தகப்பனே, இனிவேல் ஒரு சமயம் சந்தர்ப்பத்தை நீ தேடாதே. ஓடின ஓட்டங்கள், செய்த பாவங்கள், மூர்க்கத்தனமாய் உன் இருதயத்தை கடினப்படுத்தினது எல்லாம் போதும். இது ஒப்பு கொடுத்தது நேரம். ஜீசஸ், நீ இருக்கும் இடத்துல அப்படியே கண்களை மூடிக்கிங்க பார்க்கலாம். சில குறிப்புகளை சொல்லி அப்படியே உங்களை ஜெபத்துல நான் நடத்த போறேன். கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் அசைவாடி கிரியை செய்கிற ஒரு நேரம் இது. கண்களை மூடிக்கொள்ளுங்க பார்க்கலாம். நான் சர்வீஸ்ல கலந்து கொண்ட தம்பி, தங்கச்சி, தாயை, தகப்பனே, சகோதர சகோதரி, ஒருவேளை நீங்கள் ஊழியம் செய்கிறவர்களாய் கூட இருக்கலாம். Please, I kindly request you, please close your eyes. Please, my dear brother and sisters, கர்த்தரோடு நீ நெருங்குகிற, உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு நேரம். புருஷனான கணவனே, இனி ஒரு காலமும் உன்னுடைய மனைவிக்கு துரோகம் செய்யாதே. உன்னை பரிசுத்தத்துக்கு ஒப்புக் கொடுத்து விட. புருஷனான கணவனே, இனி ஒரு காலமும் உன்னுடைய மனைவிக்கு துரோகம் செய்யாதே. உன்னை பரிசுத்தத்துக்கு ஒப்புக் கொடுத்து விட. மனைவியான பெண்ணே, ஸ்திரீயே, இனி ஒரு காலமும் உன்னுடைய கணவனுக்கு துரோகம் செய்யாதே. உன்னை பரிசுத்தத்துக்கு ஒப்புக் கொடுத்து விட. மனைவியான பெண்ணே, ஸ்திரீயே, இனி ஒரு காலமும் உன்னுடைய கணவனுக்கு துரோகம் செய்யாதே. உன்னை பரிசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்து விடு. வாலிப மகனே, மகளே, திருமணமாகாத சகோதரா சகோதரியே, இனி உன் பெற்றோருக்கு துரோகம் செய்யா.
விடாதே. உன்னை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து விடு. இது உன்னுடைய நேரம் பிள்ளை, இது உன்னுடைய நேரம். வாலிப மகனே, வாலிப மகளே, திருமணத்துக்காய் காத்திருக்கிற என் அன்பு சகோதரா சகோதரியே, இத்தனை காலமும் பெற்றோருக்கு நீங்க துரோகம் செய்தது போதும் பிள்ளை, போதும். இனி உன் பெற்றோருக்கு துரோகம் செய்யாதே, துரோகம் செய்யாதே. உன்னை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து விடு. திருமணமான பெண்ணே, மனைவியானவளே, ஸ்திரீயே, உன் புருஷனுக்கு இதுவரைக்கும் நீ செய்த துரோகம் போதும். ஸ்திரீயே, உன்னை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து விடு. புருஷனே, கணவன்மாரே, இதுவரையிலும் உன் மனைவிக்கு நீ செய்த துரோகங்கள், அநியாயங்கள் போதும். அவனை நீ வெறுத்தது போதும். இனியாவது உன்னை பரிசுத்தப்படுத்தி காத்துக்கொள். கர்த்தர் உன்னை அழைக்கிறார் சகோதரா, சகோதரி, தம்பி, தங்கச்சி, சகோதரனே, சகோதரியே. Jesus comes upon you today. ஒப்பு கொடுத்துருவனே, இனி பாவத்துக்கு பின்னாடி ஓடாதே. இந்த கடைசி காலத்தின் பிசாசின் தந்திரங்களுக்கு நீ இனி எடுக்கூடாதே. பிடிப்பினாக போல தேவ கோபத்துக்கும் சாபத்துக்கும், தேவன் அனுப்புகிறமான மரணத்துக்கும் நீ ஆளாகி விடாதே. உன் பாவ வாழ்க்கை போதும். தேவனாகிய கர்த்தர் உன்னை அழைக்கிற இனி வேறு ஒரு சமய காலம் சந்தர்ப்பம் உனக்கு இல்லை. இதுதான் உனக்கு கடைசியாய் கர்த்தர் கொடுக்கிற ஒரு சந்தர்ப்பமாய் நீ எடுத்துக்கள். இதுதான் உன் கடைசி சந்தர்ப்பம், சமயம், நேரம் என்று எடுத்துக்கள். உன்னை ஒப்பு கொடுத்து விடு. நீ செய்த பாவங்கள், அநியாயங்கள் போதும் பிள்ளை, போதும், போதும். உன் மனைவிக்கு, உன் கணவனுக்கு, உன் பெற்றோருக்கு செய்த துரோகங்கள் எல்லாம் போதும். உன்னை பரிசுத்தத்துக்கு நேராய் அழைக்கிற பரிசுத்த தேவன் அவர் சொல்லுகிறார், நான் உன்னை அழைக்கிறேன், நான் பரிசுத்தம், நான் பரிசுத்தனாய் இருக்கிறபடினாலே உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாகுங்க என்று சொல்லி தன் வருகை மிக சமீபத்து விட்டது என்பதை அறிந்து உணர்ந்துதான் இந்த வருகையை நீ எடுத்துக் கொள்ளப்படக்கூடாதபடி, மறுரூபமாக கூடாது என்று சொல்லி, அந்த எக்காலத்தின் சத்தத்தை உன் செவிகள் கேட்க கூடாது என்று சொல்லி, இந்த கடைசி காலத்திலே சத்தான் அவன் தந்திரமாய் செய்கிறார். உன்னை ஏமாற்றி, வஞ்சித்து, கட்டுப்படுத்தி, சிறைப்படுத்தி, அடிமைப்படுத்தி, துணிகிற பாவங்களை செய்ய வைத்திருக்கிறானே. அந்த கட்டுகள் எல்லாவற்றையும் அறுத்து, அந்த சாபத்தை நீக்கி, அந்த அநியாயத்தை நீக்கி, அந்த பாவத்தை நீக்கி, கர்த்தருடைய கோபம் விலகி போய் நீ சமீபத்துக்கும் தூரத்துக்குமாய் இருக்கலாம். நீ எங்கே இருந்தாலும் கர்த்தர் உன்னோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். உன் செவிக்கு உள்ளாக அவர் தன் வார்த்தை அனுப்பி கொண்டிருக்கிறார். உன் இருதயத்தில், உன் மாம்சத்திலே, உன் சரீர உணர்வுகளிலே, உன் சிந்தனைகளுக்குள்ளார் அவர் தீவிரமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார்.
ஒப்புக்கொடு தேவனுள்ள ஒப்புக்கொடு, உன்னை பரிசுத்தப்படுத்திக்கோ. Thank you, Jesus. பரிசுத்தத்தின் ஊற்றுக்கண்ணானவரே, பரிசுத்தத்தின் அளவுகோலானவரே, பரிசுத்தத்தினாலே உருவாக்கப்பட்ட எங்கள் பரிசுத்த தேவனே, உம்முடைய கரங்களே திருமணமான ஆண்களை, பெண்களை, வாலிப தம்பி தங்கச்சிகளை, திருமணத்துக்காய் காத்திருக்கிற சகோதர சகோதரிகளை, தாய் தகப்பன்மாரை ஒப்பு கொடுக்கிறப்பா, ஒப்பு கொடுக்கிறேன். இந்த சத்தியத்தை விட்டு வழி விலகி போகாதபடி, சத்துரு அவர்களை ஏமாற்றி விடாதபடி அப்பா தொடர்ந்து கிரியை செய்யுங்கப்பா, தொடர்ந்து கிரியை செய்யுங்கப்பா. இந்த சத்தியம் அவர்களோடு பேசட்டும், இந்த சத்தியம் அவர்களோடு பேசட்டும் அப்பா, பேசட்டும், கிரியை செய்யட்டுமே. ஒவ்வொருவரும் பரிசுத்தத்துக்கு என்று தன்னை அர்ப்பணித்து பரலோகத்துக்கு தங்களை சொந்தமாக்கிக் கொள்ள கிருபை பாராட்டுங்க. பிசாசி தந்திரங்கள் எவைகள் என்று சொல்லி இன்னைக்கு திட்டவட்டமாக தெரிந்தெடுக்க 3ஆம் பாகத்தின் மூலமாக தெளிவாக எடுத்துரைத்த பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உமக்கு நன்றி. நாம மகிமைப்பட ஒப்புக்கொண்டிருக்கிறேன். இன்ப இயேசு ராஜாவே, ஈடற்ற இனிய நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகரணங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பிற்கு சிநேகமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகையின் இந்த கடைசி காலம் முதல் கொண்டு அவருடைய வருகையின் கடைசி நிமிடம் மட்டும் ஒவ்வொருவரும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள உதவி செய்வாராக. ஆமென், ஆமென். My dear brother and sister, தம்பி தங்கச்சி, தாயே தகப்பனே, மிகுந்த கவனத்தோடு, மிகுந்த ஜெபத்தோடு தேவ பாதத்தில் விழுந்து கடந்து இந்த சத்தியத்தை நான் ஆயத்தப்படுத்தேன். இந்த சத்தியம் வீணாகாதபடிக்கு கருத்தோன்றினவர்களாக ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்க. அடுத்த திசை நிச்சயமாக உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன் வருகிற ஞாயிற்றுக்கிழமை உங்களை நான் சந்திப்பேன். உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.